என் இனிய அன்புள்ளங்களே, பாஸ்கா காலம் முடிந்தது. நாம் பொது காலத்தில் இருக்கிறோம். தூய ஆவி நம்மில் துணையாய் நிற்கின்றார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 22:1-2-3. நாம் இன்றைய தினம் அடிக்கடி சொல்ல வேண்டியது, ஓ தூய கன்னி தாயே, இறைமகன் இயேசுவுக்கு அடுத்தபடியாக நீரே எங்கள் அடைக்கலமும் ஆதரவுமாய் இருந்தருளும். நாளைய தினம் செய்ய வேண்டியது, ஆலயத்திற்கு எண்ணெய் அல்லது மெழுகுத்திரிகளை காணிக்கையாக தருதல். நாம் 21/5/24 இருக்கிறோம். அன்னை மரியாவின் வணக்க மாதத்தில், மே மாதத்தில். இதோ சங்கீத தொடர்ச்சி. என் இறைவா, என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதில் அளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகின்றேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். நீதிமொழிகள் 10:25-26-27. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும், பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும். இதோ நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து வாசகம். திருத்தூதர்கள் யாக்கோபு 4:1-10. நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை. இன்றைய தூய நற்செய்தி மார்க் 9:30-37. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையராக இருக்கட்டும். நம்ம நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும், நம்மளை ப்ரேஸ் பண்ணணும், நம்மளை புகழணும், அப்படித்தான் நினைக்குவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு எதை முன்மாதிரியாக காமிச்சாரு? தன் பாதங்களை கழுவுவதில். ஆனால் இன்றைக்கி நம்மளை யாருன்னா அதை செய்ய சொன்னால் ஒரு காலம் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு காமிச்சிருக்கிற முன்மாதிரிக்கு எதுவுமே நம்ம தான் செய்கிறது இல்லையே. அதனால் நம்ம அதை மட்டும் எப்படி செய்வோம்? அதனால் இனிமேலாவது அன்னை மரியாளின் துணையோடு, நமக்காக அன்னை மரியாள் பரிந்துரையோடு நாம் இறைவனை தொடர்வோம். இதோ ஒரு சின்ன நிகழ்வு அன்னை மரியாள்து. ஒரு கத்தோலிக்க பணக்காரனின் மகன் இறைவன்கிட்ட 20 ஆண்டுகளாக அருட்சாதனம் பங்கெடுக்கிறதுல பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து வரான். அவனது கெட்ட பழக்கங்கள் அவனை சாகும் தருவாயில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனே புனித பிரிட்ஜிட் அம்மா, செயின்ட் பிரிட்ஜிட், அவங்கக்கிட்ட தோன்றி ஒரு குருவானவரை அந்த பாவியின் வீட்டுக்கு போகும்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த குருவானவரும் அந்த இல்லத்திற்கு போகிறாரு. போனால் பாவசங்கீர்த்தனை செய்கிறதுக்கு அவனை கேட்குறாரு. ஆனால் இதே முறை 3 முறை அந்த குருவானவர் போயும் அந்த மனிதன் மனம் மாறாத, இல்லை நான் பாவசங்கீர்த்தனை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அந்த செய்தியை கேட்ட அந்த பாவசங்கீர்த்தனை செய்கிறதுக்கு நான் போகிறதில்லன்னு சொல்லும்போது குருக்கு ரொம்ப பேஜாராகிட்டு அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உன் வீட்டுக்கு அனுப்பிச்சது வந்தது நான் இல்லை, புனித பிரிஜித்தம்மாள் வேண்டினாங்க, அதனால் நான் வந்தேன். அந்த புனிதைக்கு இயேசு கிறிஸ்து தோன்றி அவனை மனமாற்றம் செய்ய ஒரு குருவானவரை அனுப்ப அவன் வாயிலாக கேட்டுக்கொண்டதை அப்படியே சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னை அனுப்பிச்சாங்க, அதனால் நான் வந்தேன் அப்படின்ட்டு. இதை கேட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷாக் ஆகி, 20 வருடங்களாக பாவ வாழ்க்கையில் இருந்தாவ இயேசு என் மீது இவ்வளோ அக்கறை கொண்டு இருக்கிறாரா என்று ரொம்ப மனசு நோறான். தன் பாவங்களை நான் நரகத்துக்கு தான் போவேன்னு நினச்சின்னு இருந்தேன் இதுவரை, ஆனால் இப்போது இவ்வளோ என் பாவங்களுக்காக நான் மனம் வந்ததுனால இயேசு என்னை மன்னிக்கிறாரா அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இன்றைக்கே நான் பாவசங்கீர்த்தனை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். குருவானவர் அவனுக்கு இரக்கத்தை எடுத்து சொல்லி பாவசங்கீர்த்தனத்துக்கு தயாரித்து அவன் 4 முறை அந்த பாவசங்கீர்த்தனை செஞ்சு நற்கருணை வாங்குகிறான். அப்புறம் 6 நாட்களுக்கு பிறகு மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்ல மரணத்தை தழுவுறான். அவன் இறந்த பிறகு இயேசு மறுபடியும் பிரிட்ஜிட் அம்மாளுக்கு தோன்றி அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை நாளும் அவன் ஜெபிக்கிறத கைவிடல. தினம் 3 அருள் நிறைந்த மரியா அவன் சொல்லுவான். அன்னை மரியாக்காக அவன் அன்னை மரியா கையில் இருந்தான். அதனால் அவனுடைய நரக தண்டனைக்கு உட்படுத்தாமல் அன்னை மரியான் பரிந்துரையால் அவன் விண்ணகத்திற்கு தம்முடன் கொஞ்ச நாள் உத்திரிக்கை ஸ்தலத்திலேருந்து பிறகு விண்ணகத்துக்கு சேர்த்துக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே நாம்ளும் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தனையோ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கி அன்னை மரியாவிடம் பக்தியை கைவிடாத அவங்க அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நேரம் ஒதுக்கி ஜெபிக்கும் வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம்.
மரியனை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக நம்மளுக்கு இறையாட்சிக்கு இட்டு செல்லும். இதில் ஒரு டவுட்டும் இல்லை. இதை யார் என்ன நம்மளை மனம் திருப்பினாலோ, யார் என்ன நம்மளை டைவர்ட் பண்ணாலோ, நம்ம ஒரு காலம் அன்னை மரியாதை விட்டு விலகப் போவதும் இல்லை, விட்டு ஒதுங்குவதும் இல்லை. நாம் அன்னை மரியாளோடு ஒன்றித்திருக்கும் அன்னை மரியாளின் சீடர்கள் சீடத்திகளாக வாழ முயற்சி செய்வோம். தினம் ஜெபமாலை ஜெபிப்போம், குடும்ப ஜெபமாலை ஜெபிப்போம், கெபியல் ஜெபமாலை ஜெபிப்போம், திருப்பலி ஒப்பு கொடுக்குவோம். முடிந்தவரை மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்துக்கொள்வோம். பாவங்களை மன்னித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து நேசித்து வாழ நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.